ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கான ட்ரிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, ஃபைபரில் 2 வகையான ஃபைபர் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா சாலிபல், இன்சாலிபல். சாலிபல் அப்படின்னா ரத்தத்திலையும் தண்ணிலையும் கரையக்கூடியவை தான் சாலிபல் ஃபைபர். இன்சாலிபல் ஃபைபர் அப்படின்னா ரத்தத்திலையும் தண்ணிலையும் கரையாதது தான் இன்சாலிபல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபைபர் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. ஃபைபர் ஏன் நம்ம பாடிக்கு முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்க அப்படின்னா 40 கிராம் ஃபைபர் பர் டேக்கு எடுக்கணும். அதுவே ஒரு விமனாக இருக்கீங்க அப்படின்னா 25 கிராம் ஃபைபர் பர் டேக்கு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தால் தான் நீங்கள் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்க முடியும். ஃபைபர் நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுக்கலை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபைபர் நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுக்கலை அப்படின்னா ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த ஃபைபர் எடுக்காமல் இருந்தது தான் காரணம். ஸோ நீங்கள் சாலிபல் ஃபைபர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஃபைபர் எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ட் ஒன் பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் நீங்கள் டெய்லி பேசிஸில் இந்த ஃபைபர் எடுக்காமல் இருந்ததால் தான். ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் இந்த ஃபைபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து உங்களால் கம்பல்சரி ரிலீஃப் ஆக முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் மணியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஹெல்த்தை யாருமே கவனிக்கிறதில்ல. நம்ம வயிறு நல்லா இருந்தால் தான் நம்ம உயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் வயிறை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா டெய்லி பேசிஸில் கரெக்டான ஃபைபர் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வயிறை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், நீங்கள் 40 கிராம் ஃபைபரை நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கட்டு கீரை, ஒரு வாழைத்தண்டு எடுத்தால் மட்டும்தான் உங்கள் ஃபைபர் கண்டென்ட்டை டெய்லி பேசிஸில் ஃபில் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கட்டு கீரை, ஒரு வாழைத்தண்டை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க்கு தான். அதுக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் பாருங்கள், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர், ஆக்டிவேட்டர் ஃபைபர் டேப்லெட், இதை 2 ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பவுடர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டேப்லெட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறதும் டேப்லெட் ஃபார்மேட்டில் இருக்கிறதும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுல சாலிபல், இன்சாலிபல் ஃபைபர் 2மே இருக்கும். ஆனால் டேப்லெட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியதில் இன்சாலிபல் ஃபைபர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடிக்கு சாலிபலும் தேவை, இன்சாலிபலும் தேவை. இந்த 2 ஃபைபர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வயிறு பகுதியை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இப்போ இருக்கிற ஸ்னாரியோவில் நம்ம ஒரு கட்டு கீரை, ஒரு கட்டு வாழைத்தண்டை எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஸோ அதுக்காக தான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஃபைபர் பவுடர், ஃபைபர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபைபர் எடுக்கணுமோ அதை நம்ம ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைபரை நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபைபர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில பேர் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா உங்கள் வயிறு பகுதியை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி இருக்கக்குள்ள இந்த ஃபைபர் பவுடரையும் ஃபைபர் டேப்லெட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது.
இப்போ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே விவர்ஸ், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.